நீ ஒரு சினிமாவுக்கு வந்து தியேட்டர் புக் பண்ணுற, சினிமாவுக்கு வந்து நீ டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுற, நீ பாப்பு உனக்கு தெரியுமா பக்கத்து சீட்டில் எந்த ஜாதிக்கார் உட்காந்துருப்பான்னு? தெரியாதல்ல. நீ பாட்டுக்கு புக் பண்ணிட்டு போகிறே இல்லை. ஒரு ஆன்லைனில் தானே ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாம் அதில் புக் பண்ணுற. அதில் வந்து ஜாதியை பார்த்துட்டா போகிற இல்லையே. உன் சௌகரியத்துக்கு நீ புக் பண்ணிட்டு நீ போயிட்டே இருக்கிற. அதனால வந்து இன்னும் அதை வந்து சாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம். இந்த கவின் கொலையை வச்சு பார்க்கும்போது தந்தை பெரியார் படத்தில் நான் பெரியாரா நடித்தப்போ ஒரு வசனம் நான் தான் பேசுவேன். அந்த பெரியார் படத்தில் நான் பேசிய வசனங்கள் எல்லாம் தந்தை பெரியாரால் பேசப்பட்டது தான். அப்போ சொல்லுவார், ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா, இல்லை இந்த சாதி முதல்ல ஒழியணுமான்னு கேட்டாங்க. நான் முதல்ல சாதிதான் ஒழியணும்னு சொல்லணுங்க. ஏன்னா ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஏழை பணக்காரன் ஆயிடுவான். ஆனால் என்னதான் ஏழை பணக்காரன் ஆனாலும் அவன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியாக தான் கருதப்படுவான் அப்படிங்கிறது நம்ம ஜனாதிபதி வரைக்கும் நிரூபணம் ஆயிடுச்சு.